Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது பட்டர் காளான் தொக்கு. இது ரொம்ப ஈஸியா பண்ணலாம். அதாவது என்ன வெங்காயம், தக்காளி, மசாலா, காளான் இத ஆட் பண்ணிட்டு நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காளான் தொக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: காளான் 300 grams. நம்ம ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறோம். ஒரு பச்சை மிளகாய் இத வந்து ரெண்டா கட் பண்ணிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி. அதாவது ரெண்டு வெங்காயம் போட்டனா நம்ம ஒரு தக்காளி யூஸ் பண்ணாலே போதும். கொத்தமல்லி தழை, ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, ஒரு பட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில். ஃபஸ்ட்டு நம்ம கிராம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை இந்த 3 ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பட்டர் எல்லா இடத்துலையுமே. அதே மாதிரி பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பனோட ஸ்மெல் வந்து ஆயிலில் வந்து இறங்கும். அதனால இது வந்து 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். பச்சை மிளகாய் 1 நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு, அதாவது பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மல்லித்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மல்லித்தூள், மிளகாத்தூள். ஒரு சிலருக்கு வந்து காரம் ஜாஸ்தி தேவைப்படுச்சுன்னா நீங்கள் மிளகாத்தூள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. நான் வந்து காரம் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம காளானையும் சேர்த்திக்கலாம். காளான்லேயே வந்து தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும். நம்ம அதனால் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். 1 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். தண்ணி வந்து நிறையா ரிலீஸ் ஆகும். ஒரு 30 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. இதுலேயே தண்ணி வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு வந்து இது கரெக்டாக நான் போட்டிருக்கேன். நீங்கள் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா, அதாவது என்னென்னா எண்ணெய் வந்து மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தொக்கு வந்து தோசை, சப்பாத்தி, நானுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூரிக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் இந்த காளான் தொக்கு. குழந்தைங்க வந்து சாப்பிட்றாங்கன்னா நம்ம இன்னும் கூட கொஞ்சம் பட்டர் வந்து ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முந்திரியும் பாலும் அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து என்னென்னா பெரியவங்கிறதுனால நான் ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் செஞ்சுருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதாவது எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்ததுன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான பதம். எண்ணெய் நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இந்த மாதிரி சுருண்டு வர டைமுக்கு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழையை நம்ம தூவிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான பட்டர் காளான் தொக்கு ரெடி. நான் காளான் தொக்கு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.